புரியுதுமா. இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ம், கவலைப்படாதீங்கக்கா. சுதாவை பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரேன். சரிம்மா. ம். அத்தை, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு ஃபோன் அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? சுதாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்ள, அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. சுதாவுக்கு காய்ச்சல்னு தெரியும், ஆனா தெரியுமா? எப்படி தெரியும்? நேத்தே மெசேஜ் பண்ணியிருந்தா. சுதா சொன்னாளா? அப்புறம் ஏன் கிளம்பி வரல? இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அத்தை. நான் இன்னைக்கு எத்தனை முறை போன் பண்ணேன், ஏன் எடுக்கல? அது வந்து என்ன மனுஷியா நீ? பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம இருக்க? அது அத்தை. என்ன அத்தை? வாயில இருந்து ஏதாவது வரப்போகுது. என்ன அத்தை, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? ஹாஸ்பிட்டல் ஆச்சேன்னு பாக்குறேன், இல்லனா அவ்வளவுதான். நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க அத்தை. என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோ கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கீங்க. சாதாரண ஜுரம் தான், நான் இந்த அளவுக்கு ஆகும்னு நினைக்கல அத்தை. உங்களுக்கு தான் மனைவியை குறிச்ச நினைப்பே இல்லையே. நீங்க தான் போனே அடிக்கலையே, அப்புறம் எப்படி தெரியும்? அத்தை, உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நான் இப்போதைக்கு போனை வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன்பா. நீங்க? நல்லா இருக்கேங்க்கா. தம்பி, அண்ணன் சொன்னாங்க பையனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமாங்க்கா, லங்ஸ்ல கொஞ்சம் சளி சேர்ந்திருக்கு. பாவம் 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இப்ப எப்படிப்பா இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். நானும் இப்ப அங்கதான் கிளம்புறேன். ஓ, அப்படியா? ஆமாங்க்கா, கூட யார் இருக்காங்க? மனைவி தான் இருக்கா. சரிப்பா, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க அண்ணனை சென்னைக்கு போக சொன்னீங்களா? ஆமாங்க்கா, இப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கும் கடைக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சு போக சொல்லிருக்கேன். ம், சரிப்பா, நான் அப்புறமா வரேன். ஆ, நல்ல வேளை சரியான நேரத்துல ஜோதி வந்தா, இல்லன்னா கஷ்டம்தான். நான் தான் சொன்னேன்ல, கண்ட மாத்திரையை கொடுக்காதீங்கன்னு. தப்புதாம்மா, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி விடுங்க, இப்பதான் எனக்கு பரவாயில்லையே. ஆமா, என் மொபைல் போன் எங்க? ஆ, ஆ. ஏன், எதுக்கு? 2 நாளா மொபைல் எடுக்கலமா, அதான் எங்க வச்சேன்னு தெரியல. இப்ப உனக்கு எதுக்கு? அவர்கிட்ட பேசணும். கால் பண்ணாரா? யாரு? உன் வீட்டுக்காரரா? அவர் எதுக்கு எனக்கு கால் பண்ண போறாரு? உங்களுக்கு இல்லம்மா, எனக்கு. உடம்பு சரியில்லைன்னு மெசேஜ் பண்ண, அவர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னு பார்க்கவே இல்ல. மொபைல் எங்கம்மா? என்கிட்ட தான் இருக்கு. எடுத்து தாங்கம்மா. ஏமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்க? பாருங்க, எத்தனை மிஸ் கால், எத்தனை மெசேஜஸ் கிடக்க. பாவம்மா, ரொம்ப பயந்து போயிருப்பாரு. அதான் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா இருக்கேன்னு மெசேஜ் போட்டுரு, அவ்வளவுதானே. உங்களுக்கு ஏமா அவர் மேல இவ்ளோ கோவம்? கோவம்லாம் இல்லடி. நான் ஏன் உன் புருஷன் மேல கோவப்பட போறேன்? என்னமோ போங்கம்மா. உனக்கு இப்பதான் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, அதான் மறுபடியும் உடம்பு டயர்ட் ஆக கூடாதுல்ல, அதுக்குதாம்மா சொன்னேன். சரிம்மா, நான் உங்களை ஒன்னும் சொல்லல. நான் அவருக்கு ஃபோன் பண்ணியே பேசிக்கிறேன். சொல்லு சுதா. எப்படி இருக்கீங்க? என்ன விடுமா, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு அத சொல்லு. இப்போ பரவாயில்லங்க, உடம்பு தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. உடம்ப பாத்துக்க சுதா. சாரி, என்னால வர முடியாம போயிடுச்சு. பரவாயில்லங்க. 2 நாளா உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா ரிப்ளையே இல்லையே. மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுங்க.
சரி, நீ அங்கேயே உங்க அம்மா வீட்லயே இரு. நான் இன்னும் 2 நாள்ல அங்க வந்துருவேன். சரிங்க. உங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் போட்டு விட்டுருக்கேன், செலவுக்கு எடுத்துக்கமா. ஆ சரிங்க. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன், அப்புறமா பேசுறேன். ம் சரிங்க. என்ன சொன்னாரு உன் புருஷன்? உங்க அக்கவுண்ட்ல காசு போட்டு விட்டுருக்கேன், செலவுக்கு எடுத்துக்க சொன்னாரு. வேற என்னம்மா சொன்னாரு? உடம்ப பாத்துக்க சொன்னாருமா. 2 நாள்ல வந்துருவேன்னு சொன்னாரு. வேற எதுவும் சொன்னாரா? இல்லையேம்மா, வேற என்ன? ஒன்னும் இல்ல, சும்மாதான் கேட்டேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா. நான் சொல்லட்டா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டா? நீங்க உங்க மருமகன் கிட்ட சண்டை போட்டீங்க, அதனாலதான் நான் அவர்கிட்ட போன் பேச வேணான்னு சொன்னீங்க. ஆனா நான் அவர்கிட்ட போன் பேசிட்டேன். அவர் ஏதாவது சொல்லிட்டாரா, என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு புரியல. அத குறிச்சு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு தெரியுமா, அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனா உங்ககிட்ட எதுவும் கேட்க வேணாம், அம்மாவை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டாரு. அம்மா, நீங்க என் மேல இருக்க அன்புல பேசிட்டீங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் உங்களை ஒரு நாளும் தப்பா நினைக்கலம்மா. நீங்க பேசினதையும் அவர் மனசுல வச்சுக்கல. இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம சொல்லிட்டேன். சரிடி, ஏதோ தெரியாம பேசிட்டேன். அது எப்படி உங்களால பேச முடியும், அதுவும் ஏன் புருஷனை பார்த்து? அவரு கேட்க மாட்டாரு, நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? என்னடி இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க என்ன பாத்துக்கிறீங்க, நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு நீங்க என் புருஷனை பேசுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுறி. நான் உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லல, ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. சரிம்மா, நான் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பெல்லாம் ஒண்ணும் கேட்க வேணாம். அவர் உங்களை ஒரு நாளும் தப்பா நினைக்கல. ஆனா நீங்க அவர் மேல ஏதோ வருத்தத்துல இருக்கீங்க. அது என்னன்னு தெரியல. அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டா போதும்.